இந்தியாவில் இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பாஜகவை எதிர்க்காங்க. யார் 80 கோடி இந்துக்கள் பாஜகவை முழுமையா இப்போ எதிர்க்காங்க. ஏன்? இதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன? கிங் ப்ரோஸ் எங்களிடம் சிறந்த முறையில் மிக்ஸிகளை செய்து தரப்படும். வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்ஸிகளை விற்கப்படும். எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்ஸி செய்யப்படும். எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி. இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். அதாவது பாஜக 80 கோடி இந்துக்கள் எதிர்க்காங்க. இதுக்கான காரணம் என்ன? இப்போ இதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். பீகாரில் அதாவது பீகார் இப்போ தேர்தல் நடக்குதுல்ல. ஸோ இந்த தேர்தலில் யார் அங்கே பிஜேபியில் வேட்பாளராக இருக்காங்கன்னா, அங்கே உள்ள மத்திய மந்திரியான சென்ட்ரல் மினிஸ்டரான கிரிராஜ் சிங் ஒருத்தர் இருக்காங்க சரிங்களா. அந்த கிரிராஜ் சிங் அவர் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு முஸ்லீம், அதாவது ஒரு மௌரிய சரிங்களா, அவங்க முஸ்லீம் மௌரிய சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் மத போதகர் அப்படின்னு சொல்லுவாங்க. மதகுரு அப்படின்னு சொல்லலாம். மதகுரு அப்படின்னு சொல்லலாம். அவங்கக்கிட்ட கேட்டிருக்காரு இவர், இந்த கிரிராஜ் சிங் கேட்டிருக்காரு, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை போட மாட்டேன். உடனே மௌரிய அதாவது கிரிராஜா சிங் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள்கிட்ட இந்த ஆயுஷ்மான் அந்த கார்டு உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு நம்ம மௌரிய கேட்டுக்க. ஆமாம் இருக்குது, கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சரி, ஓகே. அப்போ அவன் சொல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த முஸ்லீம்கள் பாஜக கொடுக்குற, அதாவது சென்ட்ரல் மத்திய அரசு கொடுக்குற எல்லா திட்டத்தையும் அனுபவிக்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நமக்கு ஓட்டு தர மாட்டேங்காங்க. இவங்க ஒரு துரோகிகள் அப்படின்னும் ஒரு கடும் சொல்லலை சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் கூட. அதாவது வேட்பாளர், அதாவது நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னா பிரச்சாரத்தை பண்ணிட்டு போகணும். இது என்னத்தை அதாவது ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மதத்தை எந்த அளவுக்கு, முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு சீர்குலைக்கணுமோ அந்த அளவுக்கு சீர்குலைக்காங்க. அதாவது இந்த பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், அப்புறம் இந்த மாதிரி உத்தரப்பிரதேசம், முக்கியமாக உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி இடங்களில் இந்த இந்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மதத்தை மட்டும் பெருசாக காட்டணும். ஆனால் அந்த முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் இவங்கள ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ணோம். நம்ம சேனல்லே நம்ம சொல்லியிருப்போம். அது மட்டும் நீங்கள் நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதாவது இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அதாவது இந்த முஸ்லீம்கள் துரோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி நம்ம சகிச்சுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த முஸ்லீம், அதாவது இந்த என்ன அந்த மந்திரி பேர் என்ன, அதாவது கிரிராஜ் சிங் அவன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த முஸ்லீம் வாக்குகள் தேவையில்லை, எனக்கு ஹிந்துஸ்க்கே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நீங்களே அதாவது கிரிராஜ் சிங் நீங்களே யோசிக்கணும். அதாவது உங்களுக்கு, அதாவது இந்த பிஜேபிக்கு ஓட்டு போடுற பர்சன்டேஜ் ஹிந்துஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வெறும் 20 இல்லை 30 லட்சம் மக்கள் தான் போடுவாங்க சரிங்களா. அதுலேயும் இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், உங்களுக்கு ஹிந்துஸுக்கே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க சில இடங்களில். வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டிலையும் வாய்ப்பு இல்லை, கேரளாவிலையும் வாய்ப்பு இல்லை, இன்னும் சில இடங்களில் வாய்ப்பே இல்லை சரிங்களா. அதாவது நீங்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் எதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு பிச்சை இருக்கணும்? அதாவது நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும்னா நீங்கள் செஞ்ச விஷயத்த சொல்லி நீங்கள் ஆட்சியை பிடிங்க. அதில் ஒரு கட்ஸ் இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. பட் நீங்கள் குத்தி காட்டி மணிப்பூர் விஷயமாக இருக்கட்டும். ஸோ இது வரைக்கும், அதாவது மணிப்பூர் விஷயம் இப்போ வரைக்கும், இது நாள் வரைக்கும் மோடி பப்ளிக், அதாவது ஊடகத்தை மீட் பண்ணாரான்னு எனக்கு நான் தெரிஞ்சு இதில் பார்க்கல. ஒரு மங்கி பாத் சொல்லப்படுற விஷயத்தில் பேசிகிட்டு இருந்தார். அதுவும் தெரில, நான் கேட்கல சரிங்களா. அது மட்டும் இல்லை, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கிரிராஜ் சிங்காக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் ஜஸ்ட் 20% தான் வாக்கு. அதாவது 20 லட்சம் மக்கள் தான் போடுவாங்க. அதாவது இந்த பிரகாஷ் சிங் தாகூர் ஒருத்தருக்கான் சரிங்களா. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் சாமியார்
போர்வையில் இருக்கிற ஒரு ரவுடி, சரிங்களா? ஆனால் இப்படிப்பட்ட மனுஷங்களில் வந்து சமுதாயத்தில் வாழ்கிறாங்க நினைக்கும் போது வெட்கக்கேடு. நம்ம வந்து வெக்கி தர முடியணும், சரிங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்துக்கள் அல்லாத வீட்டில் வந்து மகள்கள் போகக்கூடாது, மகள்கள் இப்போ போனால் காலை உடைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் சோசியல் மீடியாவில் வந்து பகிர்றாங்க. இந்த மாதிரி நித்யானந்தா இருக்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்காங்க, நான் ஏமாத்துறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்லாம் வந்து பார்த்து சும்மா தான் இருக்காங்க. எனக்கு தெரில, இவங்க மேலே கேஸை போட்டு இவங்களை தூக்கி ஜெயிலில் தூக்கி போடணும். இவங்களாம் விஷக்கிருமிகள். இவங்களாம் அதாவது இந்த பிரகாஷ் சிங் தாக்கூர் வந்து ஒரு பக்கா ரவுடி, சரிங்களா? அவன் மேலே கொலை கேஸுகள் இருக்குது. ஆனால் இருந்தும் வந்து அவனை வந்து ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், ஏன் நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்களா, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் பிரதமர், நீங்கள் நினச்ச எதுவும் சட்டங்கள் போடலாம். ஆனால் உங்களால் சில விஷயங்கள் பண்ண முடியுமா? அதாவது இந்த அது பேர் என்ன, நீங்கள் வந்து இந்த அனைத்து சாதிக்காரங்களை வந்து நீங்கள் ஆக முடியுமா, ஆகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு சட்டத்தை போட முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்கள் வேணால் யார் வேணாலும் போடலாமா சொல்லாமல் தவிர அனைத்து சாதிக்காரர்களும் போடலாம் அப்படின்னு உங்களால் முடியுமா தெரியாது. இது மட்டும் இல்லை, இது இந்துக்கள் இருக்கட்டும், முஸ்லீம்ஸுக்காகணும், இதை வச்சு நீங்கள் வந்து விளாடுறீங்க. இந்துஸ் முஸ்லீம் வச்சு பிரிக்கிறதாக, கிறிஸ்துவ பிரிக்கிறதாகணும், இந்துக்கள் தான் முக்கியமான இதாக இருக்கட்டும் அப்படின்னு பிரிக்கிறீங்க. ஆனால் ஒரு மோடி வந்து இது மட்டும் இல்லை, இதோட கூடுதல் தகவல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த எலெக்ஷன் பிரச்சாரம் வருதுல, அதில் வந்து சொல்கிறாங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்கு 1 லட்சம் ரூபா அவங்க நிதி கணக்கில் போடலாம் அப்படின்னு அப்படிலாம் சொல்லி பிடிச்சிருக்காங்க. ஆனால் இனி வரப்போகிற இந்த எலெக்ஷன் நவம்பர் 4ஆம் தேதி கணக்கெடுப்பு போகிறது இல்லை. ஸோ இந்த இதில் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, மத்திய பிரதேசத்தில் வந்து இருமலுக்குள்ள மருந்தை சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிக் பாஸில் வந்து அரோரா வந்து அவனை பார்த்துட்ருக்கா, திவாகர் வந்து இதை பண்ணிகிட்ருக்கான். இது மட்டும் இல்லை, அவன் பேர இன்னொருத்தர் என்னத்த சொல்கிறதுக்கு, நம்ம ரியாலிட்டி ஷோவை தான் பார்த்து கமெண்ட் அடிச்சுக்கோ தவிர நாட்டில் நடக்கிற பிரச்சனையை நம்ம வந்து கண்டுக்கிறது இல்லை. மத்திய பிரதேசத்தில் வந்து இருமலுக்குள்ள மருந்து சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது. அது மட்டும் இல்லை, சில இடங்கள் வந்து பெண்களை கடத்தி கொண்டு போகிறாங்க, பொண்ணு கடத்தி கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல அந்த கேஸ்னால். இன்னொருத்தர் பிரகாஷ் சிங் தாக்கூர் ரவுடி என்ன பண்ணுறான்னா, இந்துக்கள் வீட்டில் வந்து மகள்களை போனால் காடை உடைங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஏற்பாடு சூழ்நிலை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மீண்டும் மற்ற நன்றி, வணக்கம்.